நம்ம லைஃப்பில் ஒரு சில சமயம் சில தவறான டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும். இப்போ ஃபினான்ஷியலாக நான் எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா, யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாத இடத்துல போய் பணத்தை போடுறதா இருக்கட்டும். இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஏதுன்னே தெரியாமல் அவங்க கேரக்டரை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்காம அவங்கள நம்பி உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் அர்ப்பணிக்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு. இல்லை இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. கடுமையான சில வார்த்தைகளாக கூட அவங்க உறவினர்களை யாரையோ வந்து திட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்கும் பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பில் அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். பிகாஸ் நம்ம பண்ணது வந்து தப்புன்றதே நம்மளுக்கு லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டி அப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இது மாதிரி வந்து நம்ம என்றைக்குமே நடந்துக்கூடாது, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு. பட் மறுபடியும் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நடக்க தான் செய்யுது. நம்மளும் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ரியாக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய நல்ல மனிதர்களை வந்து நீங்கள் இழக்கிற மாதிரி ஆயிடுது. நல்ல மனிதர்கள்னா உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையாலேயே வந்து உங்களுக்கு நன்மைகள் தான் நினச்சிருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு நன்மைகள் தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நம்ம எங்கேயோ பண்ணுறதுனால வந்து ஒன்று அவங்க வந்து உங்ககிட்டேருந்து விலகி போயிடுவாங்க, இல்லை அவங்க உங்களை விலக்கி வைப்பாங்க. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அதிகமாக நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோதான் அவ்வளோ நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பிளைண்டாக அதை நம்பி அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, இல்லை அதை ஏற்றுக்கூடாது. கொஞ்சம் அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன ஃபீலிங்ஸ்க்காக அப்போதைக்கு அந்த பின்னாடி வரப்போகிற விளைவுகள் எதுவுமே யோசிக்காம அப்படியே நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறதோ, இல்லை எதையுமே யோசிக்காமல் நம்ம வந்து நம்மளை அதை வந்து அப்படியே எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பின்னாடி வர ப்ராப்ளம் எல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே வந்து பொறுமையாக இருங்க. எங்கேயுமே வந்து நீங்கள் அதிகபட்சம் தப்பே பண்ணியிருந்தாலும் அது எப்போ பெரிய தப்பாகும்னா, அந்த தப்புக்கு வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது தான், இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணும்போது அது இன்னும் பெரிய தப்பாகும். உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் தான் கொடுக்கணும், டைம் எடுத்துக்கணும். பிகாஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப அவசரப்பட்டு நிறைய டிசிஷன் எடுக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்து ரொம்பவே சஃபர் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு யோசித்து பேஷன்ஸாக எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து இந்த பொறுமைக்கு வந்து அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதிக சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஒன்று பவர், இன்னொன்று பேஷன்ஸ். இந்த பேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்ககிட்ட பவர் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் கடைப்பிடிங்க. கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை முடிஞ்சால் ஃபாலோ